வெங்காய சட்னி தான் வேணும்னு சொல்லி எங்க வீட்டுல ஒண்ணு உசுர வாங்கிட்டு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெங்காய சட்னி. ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு, வெங்காயம் சாப்பிட வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. இதுதான் நல்லா ஈஸியான ஒரு விஷயம். சரி, நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஒரு 2-3 ஸ்பூன் அளவு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்து, முழு உளுந்தாவும் சேர்த்துக்கலாம், உடச்ச உளுந்தும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். வெங்காயம், பெரிய வெங்காயம். இது பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவு. நம்ம பெரிய வெங்காயம் மட்டுமே வைக்க கூட செய்யலாம். நம்ம எப்படி நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் உடம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம், இந்த ஆனியன் வேகத்துக்காக. கருவேப்பிலை ஒரு கை, ஒரு 4-5 கொத்து. அப்புறம் காரத்துக்காக ஒரு 4 மிளகாய் இல்லை 5 மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. கலருக்காக நான் ஒரு 3 மிளகாய் காஷ்மீரி மிளகாய் வைப்பேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வேகட்டும். இந்த சட்னி வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு மட்டும் சாப்பிட்லாம். இப்போ இந்த தக்காளி இல்லாமலும் இந்த சட்னி அரைச்சிக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பச்சை மிளகாவும் நம்ம வரமிளகாக்கு பதில் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை மிளகா உடம்புக்கு கொஞ்சம் சிலருக்கு செட் ஆகாது. அதனால் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே கருகக்கூடாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த ஆனியன் வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்காமலும் அரைச்சிக்கலாம் உப்பு போட்டுட்டு. ஆனால் நான் தக்காளி தான் சேர்த்து தான் அரைப்பேன், அப்போ தான் எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு, இது வந்து கரெக்டாக ஒரு 400 கிராம் அளவு நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முன்னாடியே கொஞ்சம் போட்டுருந்தோம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சர்க்கரை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கருவேப்பிலை பிள்ளைங்க எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க, இந்த வெங்காயமும் எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட வைக்கணும்னா இது தவிர வேறு வழியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க வெங்காய சட்னின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்துடட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி கட் பண்ணுறப்ப அந்த நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை மட்டும் நீக்கிடுங்க. எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் பிகினர்ஸாக சமைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சமையல்லாம் என்னென்னு தெரியாதவங்க கூட இதை பார்த்தா சமைக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இட்லி, தோசை, எனி ஐட்டம்ஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க. நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்சி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம 2 டைமாக போட்டுக்கலாம். நீங்கள் 4 பேர் தான்னா இதில் இருக்கிற இந்த இது பாதி அளவு நீங்கள் செஞ்சால் போதும். நான் ஒரு 10 பேருக்கு வர மாதிரி செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தாளிச்சுலாம் ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம சிம்பிளாக செய்கிறதுனால தான் நம்ம இந்த சட்னி நம்ம வீட்டில் என்ன இருக்குது, கடலை, தேங்காய் எல்லாம் மார்க்கெட் போகணும், சரி வேண்டாம் அப்படிங்கிறத இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறது தான் இந்த சட்னி. அதனால் நீங்கள் ஈஸியாக செய்கிறதுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கேன். தாளிப்பு கண்டிப்பாக வேணவே வேணாம், நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.